ஹலோ நண்பர்களே, டிரைவிங் ஒரு கலை. குறிப்பா மேனுவல் கியர் கார்ல கியர் ஸ்டிக்கை சரியா பயன்படுத்த கத்துக்கிறது தான் அடிப்படை. இந்த வீடியோவில் கியர் ஸ்டிக்கை எப்படி பிடிக்கணும், எப்படி மேலே கீழே மாற்றணும்னு எளிமையா புரிய வைக்க போறேன். சின்ன கியர்கள் அதிக பவர், குறைவு வேகம். பெரிய கியர்கள் குறைவு பவர், அதிக வேகம். இத புரிய விலங்குகளோட ஒப்பிடலாம். ஃபர்ஸ்ட், ஒரு யானை மாதிரி மிகப்பெரிய பலம் இருக்கு, ஆனா மெதுவா நகரும். செகண்ட், ஒரு காளை மாதிரி இன்னும் இழுக்கும் சக்தி இருக்கு, ஆனா வேகம் இல்லை. தேர்ட், ஒரு குதிரை மாதிரி பவர் மற்றும் வேகம் இரண்டும் சமமா இருக்கும். ஃபோர்த், ஒரு ஓநாய் மாதிரி இலகுவானது, வேகமும் முடுக்கமும் அதிகமாக இருக்கும். ஃபிஃப்த், ஒரு மான் மாதிரி வேகத்துக்காகவே உருவாக்கப்பட்டது, இழுக்கும் பலம் கம்மி. சிக்ஸ்த், ஒரு சிறுத்தை மாதிரி அதிகபட்ச வேகத்துக்காக கார் ஸ்மூத்தா ஓடவும் பெட்ரோலை சேமிக்கவும் உதவும். இத நினைவுல வச்சுக்கிட்டா எந்த ஸ்பீட்ல எந்த கியர்னு குழப்பமே இருக்காது. 10 வருஷ அனுபவம் உள்ள இன்ஸ்ட்ரக்டரா சொல்றேன், கியர் ஸ்டிக்கை சீக்கிரம் மாஸ்டர் பண்ணினா நீங்க ஸ்மூத் டிரைவரா மாறலாம். பல பேர் தப்பா பிடிச்சு கியர் மிஸ் பண்றாங்க. அதுக்கு தீர்வு மசில் மெமரி. கார் ஆஃப் நிலையில் ஹேண்ட் பிரேக் போட்டு பார்க்காம கியர் மாற்று பயிற்சி செய்யுங்க. தினமும் 5 நிமிஷம் போதும், உங்க கை தானா சரியான பாதையில போகும். கியர் ஸ்டிக் ஸ்ப்ரிங் லோடட், விட்டா 3-4 நடுவுல நியூட்ரலுக்கு வரும். இத புரிஞ்சுக்கிட்டா தவறான கியர் போகவே போகாது. 1-2 கியருக்கு உள்ளங்கை வெளியே நோக்கி, 3-6 கியருக்கு உள்ளங்கை உங்களை நோக்கி. இதுதான் இன்ஸ்ட்ரக்டர்கள் ரகசியமா சொல்லும் ஸ்மூத் ஷிஃப்டிங் ஃபார்முலா. கியர் மாற்றும்போது வேகத்தை முதல்ல கூட்டி ஆக்சிலரேட்டரை விட்டு கிளட்ச் பிடிச்சு கியர் மாற்றணும். ஆர்பிஎம் ஏறாம கியர் மாட்டினா கார் ஜெர்க் ஆகும். அதுதான் புதுசா ஓட்டுறவங்க செய்யும் பெரிய தவறு. டவுன் ஷிஃப்டிங்ல வேகத்தை பிரேக் போட்டு குறைச்சிட்டு தான் கியர் குறைக்கணும். கியரால வேகம் குறைக்கக்கூடாது. இது கிளட்ச் பிளேட், கியர் பாக்ஸ் இரண்டையும் நீண்ட நாள் காப்பாத்தும். இதுதான் மேனுவல் கியர் டிரைவிங்கின் உண்மையான அடிப்படை. அதிக ஸ்பீடில் ஸ்மூத் டிரைவிங் தான் நல்ல டிரைவர் அடையாளம். தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்க, சீக்கிரமே நீங்க கியரை நினைக்காம ஓட்ட ஆரம்பிச்சிடுவீங்க. இந்த வீடியோவை விரிவாக பார்க்க வேண்டுமானால் கீழே இருக்கும் லிங்கை கிளிக் செய்யவும். நன்றி.